அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வராக வருவதற்கு எடப்பாடியார் அவர்கள் தான் விரும்புகிறாரா அல்லது இல்லையா என்பதை நடப்பு நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்க்கலாம். பொதுவாகவே தற்போதைய சூழலில் திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. இந்த சூழலில் மேலும் சில கட்சிகள் அந்த அணியில் சேருவதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரிகின்றது. இதனால் அந்த அணியோட வாக்கு சதவீதம் 45% மேல் கிடைக்கக்கூடிய சூழல் உள்ளது. திமுகவுக்கு மாற்று அஇஅதிமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சார கூட்டங்கள்லாம் நடத்தி வருகிறார் ஐயா எடப்பாடியார். அவர்கிட்ட இருக்கிறது 20% வாக்குகள் தான். இதை வச்சுக்கிட்டு எப்படி அவரால் முதல்வராக முடியும்? ஏற்கனவே 40% இருந்த அஇஅதிமுகவோட ஓட்டு சதவீதம் தற்போதைய சூழலில் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரின் வெளியேற்றத்தின் மூலமாக 20% குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக செங்கோட்டையனையும் நீக்கியாச்சு. ஏற்கனவே சவுத்தில் கட்சியே காணோம். அவருக்கு கிடைக்கிற சில ஓட்டுகளுமே கொங்கு பகுதியில் தான் கிடைக்குது. செங்கோட்டையின் நீக்கத்தின் மூலமாக கொங்கு பகுதியிலையும் அஇஅதிமுகவோட ஓட்டுகளின் வாக்கு சதவீதம் கண்டிப்பாக குறையும். இதனால் கொங்கு பகுதியிலையும் அஇஅதிமுக பலவீனமாக மாறும். இந்த சூழலில் தன்னால் எப்படி முதல்வராக முடியும்னு அவர் நினைப்பார். கண்டிப்பாக அவருக்கே நன்கு தெரியும் தன்னால் முதல்வராக முடியாதுன்னு. கட்சியை கைப்பற்றி தன்னோட வாரிசுகளுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் தன்னோட கட்சி 3வது போனதையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபி கூட கூட்டணிக்கு வந்திருக்காரு. மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் கூட இருந்த 2 கட்சியான தேமுதிகவும் வெளியே போயிட்டாங்க, எஸ்டிபியும் போயிட்டாங்க. இப்போதைய சூழலில் தனித்து போட்டிட்டோம்னா நாம் தமிழரை விட கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இடைத்தேர்தலில் கூட அவர் போட்டியிடலை. நாம் தமிழர் சீமான் தொடர்ந்து போட்டிடுறதுனால அவரது கட்சிக்கு வரவேற்பு கூடியிருக்கு, வாக்குகளும் அதிகமாக இருக்குது. என்டிஏவில் ஒரு நல்ல அலைன்ஸை ஏற்படுத்தின அண்ணாமலை சீமானை முதல்வராக நிறுத்தி இந்த சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு பாஜக மத்திய தலைமைக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காரு. சப்போஸ் இது நடந்துருச்சுன்னா 20% உள்ள ஓட்டு மேற்கொண்டு பலவீனமாகி 15% தான் தொடும். ஏன்னா செங்கோட்டையன் நீக்கம் அதற்கு வழிவகுக்கும். செங்கோட்டையனுக்குன்னு ஒரு பேக்கப் இருக்குது கண்டிப்பாக. அந்த எலெக்ஷன்லேயே ஐயா ரவீந்திரன் துரைசாமி ஏபிஎஸ்ஸை 15% வாக்குக்குள் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போதைக்கு நடந்துரும் போல் இருக்குது. எப்போதுனா அவர் தனித்து போட்டிட்டா பாஜக தலைமை என்ன செஞ்சிட்டாங்க, அண்ணாமலையை இதுக்காக காவு கொடுத்துட்டாங்க. இப்படி தன்னோட கட்சியில் உள்ள கேள்வி கேட்குற எல்லாரையும் நீக்கம் பண்ணிட்டு முதல்வராக முடியும்னு இபிஎஸ் நினைப்பாரா? கண்டிப்பாக நினைக்க மாட்டேன். 2வது இடத்தையும் கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மட்டுமே எடப்பாடியார் இப்போது செயல்படுகிறார் என்பது அவரது செயல்பாடுகள் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. நன்றி, வணக்கம்.